அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலி இப்னு ரபிஆ அவர்கள் கூறியதாவது, நான் அலி ரலியல்லாஹு அவர்களோடு இருந்தேன். அப்போது பயணிப்பதற்காக வாகனம் கொண்டு வரப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்தின் காலை வைத்தபோது பிஸ்மில்லா என்று கூறினார்கள். அதன் முதுகில் அமர்ந்தபோது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிட்டு, சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரிமின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபுன். இந்த வாகனத்தின் மீது சக்தியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்தவன் மிக தூய்மையானவன். நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். பின்னர் அல்ஹம்துலில்லாஹ் என்று 3 தடவையும் அல்லாஹ் அக்பர் என்று 3 முறையும் கூறிவிட்டு, சுப்ஹானக்க இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு லா யஃபிர் துனூப இல்லா அன்த. நீ தூய்மையானவன், நான் அநீதம் இழைத்துவிட்டேன், என்னை மன்னித்தருள் புரிவு, உன்னை தவிர மன்னிப்பவன் யாருமில்லை என்று கூறினார்கள். பின்னர் சிரித்தார்கள். முஃமின்களின் தலைவரே, எதற்காக சிரித்தீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், நான் செய்ததைப் போன்று நபி அவர்கள் செய்ததையும் பார்த்தேன். பின்னர் நபி அவர்கள் சிரித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர், எதற்காக சிரித்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், ஒரு அடியான் ரப்பிக்ஃபிர்லி துனூபி என, இறைவா என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கூறும்போது உன் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஏனெனில் என்னை தவிர வேறு எவரும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்பதை அப்போது அடியான் அறிந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் கூறினான். இதனால் தான் நான் சிரித்தேன் என்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.